ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கிறேன். இன்றைக்கி கோயில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுட்டு கிளம்புவோன்ட்டு கோயிலுக்கு கிளம்ப போகிறோம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், இந்த மிளகாயில் பூவாக இருந்துச்சுன்னோம்ல, அவ்வளவும் இப்போ குட்டி குட்டியாக காய் வந்திருக்குது. எல்லா பூவுமே என்ன செய்யுது, காயாக மாறுது. இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நமக்கு. இந்த மிளகாய் செடியில், அப்புறம் இந்த ஒரு மிளகாய் செடி, அப்புறம் இங்கே ஒன்று, இதில் ஏற்கனவே காய்க்கு வந்துருச்சு. மறு அங்கிட்டு ஒரு மிளகாய் செடி, இங்கே 4 ஆயிடுச்சா. அடுத்து இங்கே எனக்கு ஒரு மிளகாய் செடி இருக்குது பாருங்கள், காமிக்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுலேயும் மிளகாய் கிடக்கு பாருங்கள். இதில் ஒன்று இருக்குதா, இன்னொன்று இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் விவர்ஸ், இது சும்மா கீழே போட வேண்டாமேன்னு இதில் எடுத்து வச்சேன். அது இந்த கூடையில் தான் வச்சேன். அதில் என்ன செஞ்சுட்டாங்க, பூ பூத்து அதில் இப்போ காய் வரப்போகிறாங்க. எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு ஃபெர்டிலைசர் தான் கொடுக்க போகிறோம் செடிகள். இந்த பூக்கள்லாம் எல்லாமே என்ன செய்யணும், உதிராமல் இருக்கிறதுக்காக. இந்த தக்காளி செடி இதிலே சாஞ்சிக்கிட்டே இருந்துச்சுல மொச்சையில், அதை இங்கே கொண்டாந்து வச்சு ஒரு கல்லை வச்சு கட்டி இப்படி நிப்பாட்டி வச்சுருக்கேன். இந்த காய் இருக்கிறதுக்கு என்ன செய்யுது, சாஞ்சிக்கிட்டே போகுது. இது நாட்டு வெரைட்டி தக்காளி தான். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாட்டு தக்காளினால இப்படி சுருங்கி இருக்குது. இதே ஆப்பிள் தக்காளினா ஒன்று போல் நீளமாக வலுன்னு வரும். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த பாவக்காய் கொடியை ரெண்டையும் என்ன செய்ய போகிறேன், பிடுங்கி போட போகிறேன். ஏன் கேட்டால், எங்கள் வளர்ப்பு ஒரு நாள் இதுக்குள்ளே ஓனம் வந்துச்சுன்னு சொல்லி விரட்டி பிடிச்சி இந்த செடியவே ஒடிச்சு விட்டுட்டான், இதையும் அதையும். அதனால் ரெண்டையுமே எடுத்துகிட்டு வேறு பாவக்காய் தான் வைக்கணும். இப்போ தான் நமக்கு பெரிய பாவக்காய் வருதில்ல, அதனால் அதையே வச்சிடலான்னு நினைக்கேன். இங்கே பாருங்கள், ஸ்கூட்டியை கத்திரிக்காய் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எல்லோரும் ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி தான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வேறு ஒன்றும் இல்லை விவர்ஸ், தேர்மோர் கரைசல் தான். ஏன்னா அதை போட்டு வச்சு 4 நாள் ஆயிடுச்சு. இன்னும் இதுக்கு மேலே விட்டோம்னா சரி, இது வந்து கெட்டு போயிடும். அதுக்கு முன்னாடி நம்ம செடிகளுக்கு கொடுத்து விட்டுறணும். இங்கே பாருங்கள் எப்படி நுரைச்சி போய் நிற்குன்னு பாருங்கள். இதை என்ன செய்யணும், நம்ம வேர்க்கடலை தண்ணியில் கலந்து ஊற்றி விட்ருவோம். ஊற்றி விட்டோம்னா செடி நல்லா சிறப்பாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டை எப்படியா டெய்லி ஒரு உரம் தயாரித்து வச்சிடணும். வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை என்ன செஞ்சிடணும், இந்த செடிகளுக்கு கொடுத்து விட்டுறணும். கொடுத்துட்டே இருந்தால் தான் என்ன செய்யும், நம்ம அறுவடை எடுத்துக்கிட்டே இருக்க முடியும். ஏன்னா நிறையா செடி நம்ம தொட்டியில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, தொட்டியில் வச்சுருக்கனால இப்படி தான் உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ தரையில் இருந்துச்சுன்னா சரி, அது வாட்டில் எங்கிட்டாவது நல்ல வேர் நிறையா போய் நல்லா வேர் பிடிச்சி நல்ல உரம்லாம் எடுத்துக்கிடும். நேற்றுல இருக்க செவந்தியெல்லாம் நிறைய இதை கட் பண்ணி எடுத்துட்டேன்ல. கட் பண்ணி எடுத்தோம்னா என்ன செஞ்சிடும், சைடு பிரான்ச் விட்டு நிறைய பூக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் கரெக்டாக இன்னும் ஒரு வாரத்தில் பாருங்கள், நிறைய பிரான்ச் வந்துடும். சாரி வியூவர்ஸ், எங்கள் வளர்ப்பு இன்றைக்கி வெளியில் வந்துருச்சு. ஒரே குழப்பு. அதை எடுத்து உள்ளே போட்டுட்டு கதவை பூட்டிட்டு வாரேன். அவளை எப்போயுமே கெட்ட மாட்டோம். அவள் வாட்டில் ஜாலியாக இருப்பாங்க 2 பேருமேவும். நீங்கள் இந்த மாதிரி தினந்தோறும் என்ன செய்யுங்க, ஒரு கரைசல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா தான் என்ன செய்யும், அடுத்தடுத்து நம்ம ஏதாச்சும் ஒரு உரம் என்ன செஞ்சுக்கலாம், கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா பூக்களும் பூத்துக்கிட்டே இருக்கும், நமக்கு காய்களும் என்ன செஞ்சும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். தொட்டியில் இருக்க செடிக்கெலாம் ஒன்றாட்டம் என்ன செய்யணும், இப்படியே உரம் கொடுக்கணும். ஏன்னா அந்த மண் மட்டும்தான் பார்த்திங்களா, அப்படிங்கும்போது இந்த மண்ணுக்கு வந்து உரம் நுண்ணுயிர் பெருகிற கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி தான் செடி எல்லாமே என்ன செய்யும், நல்லா சிறப்பாக இருக்கும். நேற்று எவ்வளோ கருவேப்பிலை எடுத்தோம். அந்த மல்லிச்செடி நெய்த்தான் துவையல் அரைச்சி, இந்த கருவேப்பிலையும் மல்லிச்செடியும் போட்டு அரைச்சேன். சூப்பராக இருந்துச்சு. இந்த மொச்சையில் அடுத்து பூ பூக்க ஆரம்பிக்காக. அப்படிங்கும்போது அந்நேரம் இந்த நம்ம என்ன செய்யணும், இந்த உரத்தை கொடுத்து விடணும். கொடுத்துட்டோம்னா செடி சிறப்பாக இருக்கும். இந்த தக்காளி செடியும் பாருங்கள், பிடுங்கி போடலான்னு நினச்சோம்னா பிடுங்க முடியல. குட்டி குட்டியாக தக்காளி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்காங்க. இதோட 3ஆவது தடவை தக்காளி வைக்காங்க. இதில் பாருங்கள், இப்போயே 5 தக்காளி கிடக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். எல்லாத்துக்கும் காரணம் இயற்கை உரம் கொடுக்கறனால தான். குடும்பம் வரைக்கும் இயற்கை உரம் கொடுங்க. நீங்களும் தினம் அறுவடை பண்ணுங்க. செடி எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்குது. இந்த பீக்கங்காய் ஒரு மாதிரி ஆயிடுச்சு விவர்ஸ். புடலங்காய் நல்லா சிறப்பாக இருக்குது. அதுக்கிலே இன்னொரு பீக்கங்காய் இன்றைக்கி பூக்க போகுது பாருங்கள். தெரியுதான்னு பாருங்கள். இந்த பீக்கங்காயில் அடுத்தாப்பில் என்ன செஞ்சிடும்,
காய் வந்துடும் நமக்கு. இந்த பீக்கங்காய் சரி வரலன்னா தினசரி கட் பண்ணி தூர போட்டுறணும். அடுத்தப்போ இந்த கீழே இருக்க பீக்கங்காயோட ஓரளவுக்கு நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், பாவக்காய் நல்லா நீளமாக போய்கிட்டு இருக்காங்க. இந்த தக்காளி செடிலேயும் பூவாக இருக்குது நம்மள அவ்வளவு. இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக இப்படி காய் வச்சுருக்குன்னு பாருங்கள், தெரியுதான்னு பாருங்கள். எல்லாத்துக்கும் காரணம் இயற்கை உரமாக செய்கிறதுனால. பூச்சிகள் வரத்தான் செய்யும், இயற்கை உரத்துக்கு தான் வரும். நம்ம செயற்கை பூச்சி மருந்து அடிச்சிட்டோம்னா வராது. நமக்கு நஞ்சான காயாக தான் கிடைக்கும். இது நஞ்சு இல்லாத காய், நம்ம வீட்டிலே செய்கிறதுனால எல்லாமே நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. அந்த எங்களுக்கு ஒரு தக்காளி செடி நட்டு வச்சேன், போனால் போதும் நிறையா வருதுன்னு அங்கங்கே நட்டு வச்சுருக்கேன். அதில் இந்த பாருங்கள் பூ பூத்துட்டாங்க. நான் இதில் அடுத்து காய் பிடிச்சிரும். இங்கே பாருங்கள், இதில் 2 கத்திரிக்காய் கிடக்குது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை. தேங்க்யூ.